இதுதான் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மணிமுத்தாறு டேமு. இந்த மணிமுத்தாறு டேமில் இது காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட டேமு தான். ஆனால் அப்போ சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக, உள்ளூர் மக்கள் நல்ல வாழ்க்கையை ரசிப்பதற்காகவும் எவ்வளவு அருமையான பூங்காக்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டு, நாங்கள்லாம் மாணவர் பருவத்தில் இருக்கும்போது 1977, 78, 79 இந்த பூங்காவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது அப்படி ஒரு அழகான ஒரு பூங்கா இருக்கும். இங்கே சினிமா ஷூட்டிங்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படி ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவோ நவீனமாக வந்துட்டு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டுங்க. தேவையில்லாமல் ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன்லேயும் நகர சபையிலையும் தேவையில்லாத இடத்துலலாம் பூங்காவை கட்டி பல லட்சங்களை செலவு செய்து எந்த மக்களுக்கு அதால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பூட்டி போட்டிருப்பான். இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்திலேயே இவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில பார்க்கும்போது தண்ணி கிடக்கும். இதெல்லாம் அழகாக தண்ணி கட்டி கிடக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி கூடி ஓடி போய் அதெல்லாம் எப்படி சுற்றி பார்ப்போம். இங்கே நிறைய மான், பாம்பு, இந்த காட்டு விலங்குகள், அணில், பறவைகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் எல்லாம் சிதிலமடைஞ்சு சிதறி சின்ன பின்னமாக போயிட்டு நிறைய சிற்பங்கள், ஏகப்பட்ட சிற்பங்கள். அங்கே உள்ளுக்குள்ளெல்லாம் அவ்வளவு மரமாக முளைச்சி கிடக்கு. ஆடு மாடு தான் மேயுது. சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பூங்காலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த அரசாங்கம் இதை ஒரு அழகாக வந்தவங்களுக்கு, பார்க்க வர்றவங்களுக்கு, டேமுக்கு வாரவங்களுக்கு, விடுமுறையை ஜாலியாக கழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூங்காவை சீர்திருத்தம் பண்ணி அழகாக பண்ணலாம். அதுக்கு அப்பப்போ நிதியும் ஒதுக்குவாங்க, அமைச்சர்லாம் வந்து பார்வையிடுவாங்க. ஆனால் என்ன ஆச்சோ தெரியல, அது அப்படியே கிடப்பிலேயே கிடக்கு. இது மக்கள் பயன்பாட்டுக்கு இது அழகான பூங்காவாக உருவாக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தா மக்களுக்கு ஒரு சந்தோஷமான பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும். அதை விட்டு போட்டு எத்தனையோ அரசுகள் வந்தாச்சு மாறி மாறி. இது இப்போ ஒரு 35 வருஷமாக இப்படி தான் கிடக்கு.